நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டில் நமக்கு விஷுவலாக பார்த்தா தெரியுது பாசிட்டிவ் டேப்பர் மேலேருந்து டூல் அப்ரோச்சபிள், இது நெகட்டிவ் டேப்பர் டூல் வந்து மேலேருந்து அப்ரோச்சபிள் இண்டெக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, டில் பண்ணாம மேலேருந்து டூல் வந்து எவ்வளோ ரீஜனுக்கு வந்து கவர் பண்ணணும், எது எது நெகட்டிவ் ஆங்கிள் அப்படின்னு நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். அதாவது ரொம்ப டிகிரி ஜாஸ்தி, அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது ஈஸியாக தெரியுது. இப்போ டிகிரி ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, அது எப்படி எடுத்துக்கிறது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். விஷுவலாக பார்க்கறது கஷ்டம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஹோமில் போய்க்கோங்க. இங்கே வந்துட்டு இங்கே டிராஃப்ட் ஆங்கிள் அப்படின்னு கொடுங்க. ஸோ டிராஃப்ட் ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த ஆரோ மார்க் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து எப்பவுமே டாப் லைன், ரெஃபரன்ஸ் டு டாப் லைன் தான் பார்க்க போகிறோம். யூஸ் சர்ஃபேஸ் நார்மல், சர்ஃபேஸை வந்து நார்மலாக எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டாப் வியூக்காக வச்சிங்கன்னா அதுவே சொல்லும். இங்கே பாருங்க, அதாவது வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து க்ரீனாக காமிக்கும், ஹரிசான்டலாக இருக்கிறத உங்களுக்கு வந்து ப்ளூவாக காமிக்கும், நெகட்டிவாக இருக்குன்னா அது ரெட்டாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மேலேருந்து உங்களுக்கு இந்த ஏரியா அப்ரோச்சபிள் இல்லை நெகட்டிவ், இந்த ஃபேஸும் அப்ரோச்சபிள் இல்லை நெகட்டிவ். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான், மேலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து இது மூலியமா கொடுக்கறது மூலியமா இந்த ரெட் கலர் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து டூல் வந்து அப்ரோச் ஆகாது டாப்லேருந்து அப்படின்னு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கான வேற ப்ராசஸ் பிளானை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. சரிங்களா? ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஈவன் 1 டிகிரிக்கு அந்த மாதிரி கூட நமக்கு என்ன ஆகும், ஈஸியாக ஒர்க் ஆகிடும். சரிங்களா?